அதான் பானம்மா பேசுகிறேன். இன்னைக்கு வந்து வாத்துக்கறி செய்ய போகிறேன். இதை பாருங்க, ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். அது ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ வெங்காயம் போட போகிறேன். ஒரு வெங்காயம், ஏன்னா 1 கிலோ அளவுக்கு தான் வாத்துக்கறி வச்சுக்கோங்க. அதனால ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக ஒன்று போட்டுக்கோங்க. வாத்து கறியிலேயே வந்து விந்தாளி மாதிரி செய்கிறாங்க, வதக்குறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போடுறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். ஒரு தக்காளி, அது பழமாக அதை வந்து இதில் கொட்டிக்கிறேன். சீரகத்தூள், பட்டை கிராம்புத்தூள், மஞ்சள்தூள், மிளகுத்தூள், இது வந்து காஞ்ச மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் இப்போ வந்து அதில் கொட்டிக்க போகிறேன். தக்காளி பழம் பாருங்கள், நல்லா சோஸா ஆயிடுச்சுங்க, நல்லா இதுவாகிடுது. இப்போ இது எல்லாத்தையும் அதில் கொட்டிக்கிறேன். இதை பாருங்க, வாத்துக்கறி சுத்தம் பண்ணி வெட்டி அலசி வச்சிருக்கிறேன். இது 1 கிலோ கறி கிட்ட இருக்குதுங்க. இதை வந்து அதில் போட போறேன். இதை பாருங்க, இந்த சோஸோடவே வந்து இந்த கறியும் சேர்ந்து பரட்டி விட்ருங்க. இதை ஒரு பரட்டி விட்றேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வாத்துக்கறியில் வந்து வடவக்கறி கூட செய்வாங்க. அதாவது வடவம், தேங்காய் எல்லாம் போட்டு வாத்து வடவக்கறின்னு போட்டு செய்வோம். ஆனால் அதை இன்னைக்கு செய்யலை, இன்னொரு நாளைக்கு நான் செய்யும்போது உங்களுக்கு போட்டு காட்டுறேங்க. இப்போ இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். வாத்து விந்தாளி செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஜபம், அப்போ ப்ரேயருக்காக வராங்க. அப்போது இது மட்டும் ஒரு சிம்பிளாக ஒரு சாப்பாடு. எப்பொழுதும் ஜபம் பண்ணிட்டு போகிற பிள்ளைங்க நம்ம வீட்டில் வந்து ஜபம் பண்ணாங்களா, அவங்கள திருப்தியாக அனுப்பியிருக்கணும், திருப்தியாக இருக்கணும். ஆனால் என்னால் முடிஞ்சது நான் இந்த மாதிரி செய்கிறேங்க. இது கொஞ்சம் வெந்துட்ட பிறகு அப்புறம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போடுவேன். இப்போ வந்து மூடி வைக்க போகிறேங்க. இது கூட உருளைக்கிழங்கு போட்டால் குழம்பிடும். மூடிட்டேங்க. பதத்தில் வாத்துக்கறி வெந்துருச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு, ஒரு 3 உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் தண்ணி சுண்டணும். அதனால் ஏன் உருளைக்கிழங்கு போட்டோன்னா இந்த தண்ணியில் கொஞ்சம் வேகணும்ல, அதனால தான். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் ஒரு 2 புதினா தழையும் அப்படி தூவி விட்டு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. God bless you.